வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாமேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 டேஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கான டைம் இருக்குது. இந்த 5 டேஸில் குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பண்ணால் நம்மளுக்கு இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம 180 கொஸ்டின் ஆச்சும் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமானது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நம்ம குரூப் 4க்கு முன்னாடியே நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் ஆச்சும் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்தது. அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் இந்த 1 வீக்கில் ஒரு ஆஃப் டே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது அப்ரோச் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். சும்மா சாதாரணமாக ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிவிட்டு தெரியாத ஒரு டாபிக் இருக்கா, நீங்கள் படித்ததில் மறந்து போகுதா அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் போய் அதை எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். ஆஃப் டே வந்து ப்ரீவியஸ் இயர்க்காக மட்டுமே ஒதுக்குங்க. நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் பார்க்குறோன்னா கிடையாது. குரூப் 4ஓடதும் பாருங்கள், குரூப் 2ஓடதும் பாருங்கள், ப்ளஸ் வந்து குரூப் 1ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுலேயுமே வந்து முக்கியமானது. நம்ம குரூப் 2க்கு என்ன படிக்கிறோமோ அதே டாபிக் தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லாம் தெரியுதா, நீங்கள் படித்த டாபிக் வைஸ் வந்து வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதுலேயும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வரப்போகிற குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஒதுக்கிட்டு பேலன்ஸ் ஆஃப் டே இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கான வெயிட்டேஜ் பார்க்குறோம். 100 கொஸ்டின் வந்து தமிழுக்கு, 25 வந்து ஆப்டிடியூட்க்கு, 75 வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த 100க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு இயருக்கு ஒரு புக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்றைக்கி வந்து 10th தமிழ் புக்குனா நாளைக்கு 9th தமிழ் புக் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வந்து 6th தமிழ் புக் கூட நம்மளுக்கு ரிவிஷன் முடியணும். நீங்கள் ஃபுல்லாக படிக்காதீங்க, ரிவிஷன் பண்ணுற மாதிரியே பாருங்கள். ஏன்னா திரும்பியும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் படித்த அந்த பேஜை ஒண்டியும் பாருங்கள், படிக்காத இடத்த நீங்கள் கண்டிப்பாக விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த 25 ஆப்டிடியூட் கொஸ்டின் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் சில சம்ஸுக்கு பார்த்துருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் ரைட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கான ஃபார்முலாஸ் அதையும் வந்து எழுதுங்க. ஒரு நோட்டை போட்டு இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் அதை எழுதிடுங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. அதை எல்லாத்தையுமே டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் அந்த ஃபார்முலாஸையும் அந்த ஷார்ட்கட்ஸையும் டெய்லியும் பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் டைமில் மேக்ஸுக்கான சில ட்ரிக்ஸ் தான் வந்து நிறையா பேருக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து முக்கியமானது. இந்த 125 கவர் பண்ணதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது ஜென்ரல் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 monthsன்னு பிரிச்சுக்கோங்க. அந்த 2 monthsல உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளில் 10 மாதத்தை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஆகஸ்ட்டையும் விட்டுடுங்க. இந்த இயர் செப்டம்பர் ஆகஸ்ட்டையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து ரிவர்ஸில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடுக்கு கொடுக்கணும். யூனிட் 8 யூனிட் 9 முடிச்சுடுங்க. தமிழ்நாடுக்கான எல்லா ஹிஸ்ட்ரியும் படித்து முடிச்சுட்டு அண்டு தமிழ்நாடுக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வைஸ் அந்த மொஹலாயர்களாக இருக்கட்டும், கில்ஜியாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள். அடுத்தது ஐஎன்எம்லேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடுக்குள்ளார என்னென்ன நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் இந்தியாவை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த 5 டேஸில் மொத்தம் 200 கொஸ்டினையும் கவர் பண்ணிடலாம். ஜிகே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து டைம் கிடைக்கல. இந்த 5 டேஸ்லாம் வந்து சில ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்டு தமிழுக்கான எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ கைஸ்.